ஆஹா கல்யாணம் அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா பிரபாவும் விஜயும் வந்து வீட்டில் இருப்பாங்க. எல்லாரும் ஏதாவது ஒரு வேலைன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிருப்பாங்க. பிரபாவுக்கு பார்த்தீங்கன்னா அடிபட்டு இப்போ தான் கொஞ்சம் சரியாயிட்டு வந்துட்டுருக்கு. ஸோ அதனால அவங்களுக்கு யாராவது ஒருத்தவங்க ஹெல்ப் வந்து தேவைப்படும். அப்போ வந்து விஜய் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண வராங்க. ஆனால் பரவாயில்ல நானே பார்த்துக்கிறேன், இல்லை அம்மாவை கூப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு பிரபா வந்து சொல்கிறாங்க. ஏன் பிரபா என்னை இப்படி அவாய்ட் பண்ணுற? சரி நீ டைம் கேட்டிருந்த, சரி டைம் கேட்டு நல்ல முடிவாக தான் வரும்னு நினச்சேன். ஆனால் நீ பேசுகிறதெல்லாம் பார்த்தா எனக்கு எதுவுமே நல்ல முடிவாக வராது போல். என் லைஃப்பில் எனக்கு யாருமே ஒழுங்காக கிடைக்க மாட்டாங்க, எல்லாமே நீ விட்டு போயிடுவாங்கன்னு தான் இருக்குது போல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பிரபா கிட்ட சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. இதுக்கப்புறம் அனாமிகா வந்து பிரபா கிட்ட கால் பண்ணி ஜெயிலேருந்து பேசுகிறாங்க. என்ன பிரபா நிம்மதியாக இருக்கியா? எனக்கு வந்து நிலமை நாளைக்கு உனக்கும் வரும், நான் வர வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரபா வேணும்னே வெறுப்பேற்றுற மாதிரி பேசுகிறாங்க. விஜயை நம்பி நீ இருக்கியே, உனக்கு முட்டாள்தனமாக தெரியல? விஜயை நம்பி வந்த அந்த அழகி அப்படிங்கிற அந்த குழந்தையே வந்து அவன் தத்தெடுத்து கொடுத்துட்டு நிம்மதியாக இருக்கான். அதே மாதிரி தான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ண என்னையே இப்படி மாட்டி விட்டு ஜெயிலில் அனுப்பிச்சிட்டான். அப்புறம் நீலாம் எவ்வளோ நேரம் உன்னையே அப்படி தான் நினப்பான் அப்படின்னு சொல்லிட்டு பிரபாவை வேணும்னே வெறுப்பேற்றுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் பிரபா நிலைமை என்ன ஆக போகுது, பிரபா விஜயை ஏற்றுப்பாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஹை பண்ணிவிட்டு பாருங்கள்.